என் பொண்ணு தியேட்டரில் வந்து பார்த்த முதல் படம் இந்த தலைவன் தலைவி படம் தான். இந்த தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு என் ஒய்ஃப் வந்து இந்த படத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே போலாம் இரு அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் கிரிஞ்சாக இருக்கும், இந்த படம் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த படத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி படத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிவ்யூலாம் வந்துட்டு இருந்துச்சு. சரி பார்க்குற அளவுக்கு படம் இருக்கு போல இருக்கு போலான்னு முடிவு பண்ணி ஆத்தூரில் இருக்க விஸ்வநாத் தியேட்டருக்கு நானும் என் பொண்ணு என் ஒய்ஃப் எல்லாம் கிளம்பிட்டோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போனேன். ஆனால் படம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் எண்டு டைட்டில் கார்டு முடிகிற வரைக்குமே படம் ஓடிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. கடைசி நிமிஷம் வரைக்குமே படம் வந்து எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம் இது. முக்கியமாக கணவன் மனைவி போய் பார்க்க வேண்டிய படம். அவ்வளோ சூப்பரான மெசேஜ்லாம் நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த தலைவன் தலைவி படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படங்க. ஏன்னா என் பொண்ணு முதல்ல தியேட்டரில் வந்து பார்த்த படம் இது. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதல்ல என் ஒய்ஃபோட போய் பார்த்த படம் அப்படின்னா சூர்யா அவர்கள் நடித்த எதற்கும் துணிந்தவன். அந்த படத்தோட டைரக்டர் பாண்டிராஜ் தான். இப்போ என் பொண்ணு முதல்ல பார்த்த இந்த தலைவன் தலைவி படத்தோட டைரக்டர் பாண்டிராஜ் தான். இதுவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு குடும்ப தலைவனாக போய் பார்க்காம இருந்தால் சரியா இருக்காதுன்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் மறக்காம போய் பாருங்க. பார்த்தவங்களாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கருத்துக்களை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான்.